இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வள்ளல் பெருந்தகை சொன்ன அதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அது ஒரு 150 பக்கத்துக்கிட்ட இருக்குது. அது சுருக்கி சொன்னால் கூட கொஞ்சம் ஒரு 60 பக்கம் கிட்ட வரும் போல் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிறேன். முக்கியமான கருத்துக்களாகவும் முக்கியமான வாசக முறையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ஓரளவுக்கு தான் சுருக்க முடியுது, முழுசும் சுருக்க முடியல. குறைஞ்சது ரொம்ப கம்மியாக சொன்னால் கூட ஒரு 50 பக்கங்களாவது சுருக்க முடியும். 150 பக்கத்தை ஒரு 50 சுருக்கலாம், அதுக்கு மேலே சுருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சொல்கிறேன். கொஞ்சம் சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக சுருக்கிறத நான் சுருக்கி சொல்ல முடியும். அவரே சுருக்கமாக சொல்லியிருக்கிறத அதுக்கு மேலே என்னால் சுருக்க முடியாது. அவருடைய நடையில் கொஞ்சம், என்னோட நடையில் கொஞ்சம் அவருடைய சொல்கிற கருத்தை சொல்கிறேன். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும், இதை நாம் நிவர்த்தி செய்யணுன்றது நம்முடைய விதியாக இருக்கவும், இவ்விடத்து பசியினால் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்று குறித்தது என்ன என்று அறிய வேண்டில், அது ஏன் அப்படி அதை மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்னு அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர ஜீவகாருண்யம் என்றும் பர ஜீவகாருண்யம் என்றும் இரு வகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர ஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீக்குதற்கு தண்ணீர் கொடாமல் இருக்க மாட்டாங்க. எப்படியும் பசியை போக்குறவங்க தண்ணியும் கொடுத்துருவாங்க. அது ஒரு பிரயாசமும் அல்ல. சரி, அங்கேருந்து நம்ம வேறு அவர் அந்த பசியை பற்றி சொல்கிறதுல கொஞ்சம் சுருக்கிறது அப்படின்னா, அவர் நிறைய விளக்கமாக சொல்வார். பசி மிகுதியினாலேயே பிணிகள் விருத்தியாகின்றன. ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிகளுக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாக இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். நிறைய பேர் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டை கதவு தட்டினாலும் யாரோ ஒருத்தர் பிணியோடு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் அதிகம், இப்போ நோய் தான் அதிகமாக இருக்குது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்க கூடாது அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. படாதுன்னு சில இடங்களில் எழுதியிருக்காரு. அது படாதுன்னு தான் அர்த்தம். அதனால் கூடாதுன்னு இருந்தால் கூட நான் படாதுன்னே சொல்கிறேன். பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்கப்படாது அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருவேளைக்கு ஏழ் என்றால் ஏழாய். நிறைய சாப்பாடு இருக்குது, ஐயோ இப்போ கிடச்சிருக்கு, நல்ல ஒரு 2 வேளைக்கு சேமித்து சாப்பிட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியுமா? 2-3 நாளைக்கு தேவையான உணவை நம்ம நிறைய இருக்குன்றதுக்காக எடுத்துக்க முடியுமா? முடியாது. இந்த வேலை இல்லை, பசியே எடுக்காமல் பேசாமல் இரு அப்படின்னா வயிறு இருக்குமா? ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழிய. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருன்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்ற. 2 நாளைக்கு ஏழ் என்றால் ஏழா, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோன்னா அதுவே என்னால் முடியாதுன்றையே, உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு அவை சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நோயோட பல நாள் தேகத்தை வச்சிருக்க முடியும், ஒரு நாள் கூட ஆகாரம் இல்லாமல் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கி வைக்கின்ற தயவு வராமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம். இப்போ பசியோட தேகத்தை வச்சுருக்க முடியாது அப்படின்னார். நோயோடு வச்சுருக்கலாம், பசியோடு வச்சுருக்க முடியாது அப்படின்னு. அடுத்த கருத்து, இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம்.
ஒரு இச்சைனா விருப்பம், ஆசை எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டே தேகத்தை பல நாள் வைத்திருக்கலாம். ஆனால் பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. அடுத்தது சொல்கிறாரு, பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும். எளிமையாக இருக்காங்க அப்படின்னா அந்த எளிமையோட தேகத்தை வைத்திருக்கக்கூடும். ஆனால் பசியோடு வைத்திருக்க முடியாது. முதல்ல என்ன சொன்னார்? நோயோட பிணியோட பல நாள் தேகத்தை வச்சுருக்க முடியும், பசியோடு வச்சுருக்க முடியாது அப்படின்னாரு. அதே மாதிரி அதாவது ஒரு இச்சை, ஆசை, விருப்பு அது கூட அதெல்லாம் இருக்கலாம், உடம்புல இருக்கும். ஆனால் தேகத்தை வச்சுருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு நாள் கூட பசியோடு வச்சுருக்க முடியாது அப்படின்றாரு. அப்புறம் எளிமையாக, இவங்க எளிமையாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, ஆடம்பரமாக வாழறதுக்கு வழி இல்லைன்னா எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் பசியோடு வைத்திருக்க முடியாது அப்படின்றார். ஒருத்தருக்கு பயம் இருக்குது, பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு வைத்திருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இந்த பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்தது என்ன எனில், ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காரணித்தால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்கக்கூடும். ஆதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகிறது என்று அறிய வேண்டும். நான் ஏன் திரும்ப திரும்ப பசியை போக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு பயத்தால் பல வகையால் வர்ற மற்ற எல்லா உணர்வுகளையும் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் காப்பாற்றிடலாம், அதை வராமல் தடுத்துடலாம், அல்லது வேறு ஏதோ வகையால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். பகை இதனால் வர்ற பயங்கள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த பசின்னு ஒன்று வந்துட்டால் ஆகாரத்தால் அன்றி வேறு எதனாலையும் அந்த பசியை தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் ஆகாரம் கொடுக்கணும், அதுதான் ஜீவகாருண்யம்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்றார். அரசன் ஆக்கினையால் கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளி, ஒரு குற்றவாளி இருக்கார், அவர் கொலை டேட் வச்சாச்சு, தூக்கு தண்டனை, மரண தண்டனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தண்டனை கொடுத்தாச்சு, ஜெயிலில் இருக்கார். ஆனால் அவருக்கு உயிர் மேல் ஆசை இருக்குது, 1000 சிந்தனைகள் ஓடும். இப்போ நாளைக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு, நாளைக்கு அவரை தூக்கில் போட போகிறாங்க. இன்றைக்கும் அவருக்கு பல 1000 உணர்வுகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு பசி வந்தவொடனே என்ன செய்வார்? ஐயோ இப்போ சாப்பிட்ணும், அதுதான் முதல்ல அவருக்கு தோணும். எல்லா எண்ணங்களையும் ஒதுக்கி தள்ளிட்டு பசி முன்னாடி வந்துடும், பசியை தீர்த்தாகணும் அப்படின்னு. பசியை ஒன்றுமே பண்ண முடியாது, அதை மாற்றிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையிலையும் மரணம் இருக்குன்னா கூட பசிக்கு முதலிடம் கொடுக்குறான். வைத்தியரால் ஒருத்தர் சொல்கிறார், வைத்தியர், ஐயா நீ இன்னும் 2 நாளில் இறந்துடுவ, அதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்கிறாங்க. வைத்தியரால் தேதி வைக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும், மூப்படைந்தவராக இருந்தாலும், நோயால் அந்த இறுதி தருணத்தை நெருங்குறவராக இருந்தாலும், பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் இவர்கள் இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டார்கள். அந்த நோயாளியே என்ன தேடுவான்? இன்னும் 2 நாளில் சாக போகிறேன்னா, நான் தான் 2 நாளில் சாக போகிறேன், சாப்பாடு இது போ அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால் கொலை குற்றவாளியும் முதல்ல சாப்பாட்டை தேடுவான். அதே மாதிரி இன்னும் நோய் காரணமாக, முதுமை காரணமாக இறக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஆகாரத்தை விரும்புவாங்க, தேடுவாங்க. அதனால தான் நான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை
பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்கின்ற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவது என்று அறிய வேண்டும். ஏன் இந்த சாப்பாட்டை ப்ரையாரிட்டி கொடுத்து சொல்கிறார் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறார். நாளைக்கு சாவ போகிறவனும் பசியை தேடுவான். நாளைக்கு உயிர் போகுது, நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட பசியை தேடுவாங்க, பசிக்கு ஆகாரத்தை தேடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு கொடுமையான விஷயம் பசி. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கிற இவ் 7 வகைப்பட்ட அளவிறந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியம். எல்லாத்தையும் போய் நம்ம தெரிஞ்சு அதுக்கு என்னென்ன 7 வகை பிறவி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ரெட்டிப்பட்டி சாமிகள் கூட சொல்லுவார், 7 வகை தோற்றம் 84 100,000 ஜீவ பேதாதிகளும் அப்படின்வார். அந்த மாதிரி 7 வகை தோற்றம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத்தனைக்கும் நம்ம சாப்பாடு தெரிஞ்சு தர முடியுமான்னா அதெல்லாம் கடவுளோட வேலை. அது அவருடைய வேலை, அவர் பார்த்துக்குவார். உனக்கிட்ட கட்டளை என்னவோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆன்மாவுக்கு அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த ஜீவ தேகம் இருக்குல்ல, இந்த உடம்பு, மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே முடியாதது. இந்த உடம்பு லேசாக கிடைக்காது. ரொம்ப நிறைய பக்குவப்பட்டு வந்த பிறகு, அதாவது புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாயின்னு மாணிக்க வாசக பெருந்தகை கீழே இருந்து புல்லுலேருந்து ஆரம்பித்து வருவார். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அதுக்கப்புறம் 6வது அறிவு. இதில் பல பிறவிகள் இருக்கும், பல வகைகள் இருக்கும். அத்தனை பிறவி எடுத்த பிறகு தான் இறுதியில் இந்த ஜீவன் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா முன்னேறிடும், அறிவு விளக்கம் அடையும்ன்ற பக்கம் வரும்போது தான் மானிட பிறவியை கொடுத்து அனுப்புகிறார் இறைவன். அதனால் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே எடுக்கக்கூடாதது ஆகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மனித தேகம் போனால், முக்கியமாக நம்ம அண்டர்லைன் பண்ணி கல்லில் எழுதி வச்சுக்கணும், இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகம் ஆதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகம் ஆதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனுஷன்தான் மற்ற ஜீவன்களுடைய பசியை போக்கக்கூடியவன் அப்படின்னு கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ் நியதி ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி எனில், மனிதர்கள் பிராரத்வப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்வ அனுபவத்தை நீக்கிக் கொண்டு ஆகாமியத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெறக்கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால். இப்போது மனிதர்கள் பிராரத்வ கர்மத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறப்பவே ஆகாமியங்கள் சேராமல் பார்த்துக்கணும். அந்த நிலையில் இந்த கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்துட்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெறக்கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் உனக்கு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நீ வந்தியானால், அதாவது அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சியானால் மற்ற உயிரினங்களுடைய வலியை, வேதனையை, பசியை நீ உணர்வாயானால்
அதுதான் உனக்கு சித்தி முத்தி இன்பங்களை பெறக்கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றார். இந்த முத்தியே பாருங்க, எல்லாம் முத்தி முத்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. முத்தி சுலபமாக கிடைக்காது. ஜீவகாருண்யம் தான் அதோட வேர். அப்போது முத்தி வேணும்னா முதல்ல நீ இங்கே வா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கடைப்பிடி. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி அங்கே போகலாம். உனக்கு சகல சித்திகளும் அடையணுமா, முதல்ல இங்கே வா, இங்கே இருந்து தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், பசிக்கு ஆகாரம் கொடுக்கறத முக்கியத்துவமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை முக்கியத்துவப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு விளக்குறார். நிலத்தில் கலந்த வித்திற்கு நீர் விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணுத்தேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களினிடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும். இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா அது எல்லாம் தானே, அதாவது இயற்கை மழையை கொடுக்கும், அது எல்லாம் தானே நடந்துக்கும், தன்னைத்தானே பார்த்துக்கும். அந்த மாதிரி சில உயிரினங்கள் இல்லை அப்படின்றதுக்காக சொல்கிறார். முளைகளையே பிடுங்கப்படாது என்று சிலர் சொல்கின்றார்கள். வித்து, காய், இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி எண்ணில், அதாவது சில பேர் இதை குதர்க்கமாக கேட்பாங்க. ஆமாம், கொலைன்னு சொல்கிறீங்க, கொலை செய்யக்கூடாது, கோழியை வெட்டக்கூடாது, ஆடை வெட்டக்கூடாது, அதுதான் தப்பு பாவம்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு செடியை பிடுங்கினாலும் வலிக்கும் இல்லை, அதுக்கும் உயிர் இருக்குல்ல, அதை மட்டும் சாப்பிட்றீங்களே பரவாயில்லையா, அது கொலை இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அருமையான விளக்கம் இது. முளைகளையே பிடுங்கப்படாது என்று சிலர் சொல்கின்றார்கள். வித்து, காய், இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி எண்ணில், அது ஏன் சாப்பிட்லாம் அப்படின்னா, வித்து நிலத்தில் படிந்த பின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியில் கலந்து வித்தில் ஏறி முளைத்தபடியால் முளையானது வித்து, காய் முதலியவைகளைப் போல ஜடம் அல்ல. ஆதலால் முளைகளை பிடுங்கப்படாது என்பது உண்மை என்று அறிய வேண்டும். வித்து, காய், கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடினும் நகம், ரோமம், சுக்கிலம் முதலியவற்றில் இருக்கின்ற அசுத்தமாவது இல்லையோ எனில் தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை. அதில் நிலத்தில் போய் நீர் பட்டு அதுக்கப்புறம்தான் அதுக்குள்ளே அந்த பரம் போகுது. அதனால் அதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அது ஜடம் கிடையாது. உயிர் வந்துட்ட பிறகு அது ஜடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். ஆசையை பூர்த்தி பண்ணுறதெல்லாம் ஒரு உண்மையான இன்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கொஞ்சம் நான் விட்டு தான் போயிட்டுருக்கேன். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அடுத்தது பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிர் இழந்து விடுவார்கள். பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை புருஷன் விற்றும், புருஷனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு, மாடு, நிலம், உடைமை முதலியவைகளை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. இப்போ நிறைய பெற்றோர் அந்த வேலையும் செய்திருக்காங்க. இதை பல வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தைய விட்டுட்டு பொன் பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி பல பெரியவர்கள் குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. இறைவனே இந்த இடத்துல போய் குழந்தை இல்லாமல் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ பொன் பொருள் வாங்கிக்கோன்னு தூது போவார் இறைவனே. அந்த மாதிரி இன்ன இடத்துல குழந்தை இருக்குது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, குழந்தைங்கன்னா கொஞ்சம் வயசு வளர்ந்ததுக்கப்புறம் பெற்றோரை விற்கிறாங்க.
பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடுறாங்க, விற்கிறாங்க. பசிக்கு உணவு இல்லாத காரணத்தால், அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாத காரணத்தால் குழந்தைங்கள பெற்றோர் விற்கிறாங்க, பெற்றோரை குழந்தைங்க விற்கிறாங்க. அப்படி முக்கியமான உறவுகளையே விற்கும்பொழுது வீடு மாடு நிலம் இதெல்லாம் விற்று அவங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அந்த நிலையில் அவங்கள தவிக்க விடக்கூடாது அப்படின்றார். ஒரு வகை ஆகாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள். அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும். இப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கும் அருமை என்று அறிய வேண்டும். ஒருத்தர் பசி நேரப்போ, பசி வந்தப்போ படாத அவஸ்தைப்படும் அந்த உயிர். அந்த சமயத்தில் ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைச்சா அவங்க மனசில் என்ன சந்தோஷம் உண்டாகும். பசின்ற நோய் வருத்தும் பொழுது அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஆகாரம் கிடைக்கிறப்போ அந்த மனசில் சந்தோஷம் உண்டாகுது இல்லையா. அப்பா, எதனாலையும் திருப்தி அடையாத உலகம், எதனாலையும் திருப்தி அடையாத மனம், பசிக்கு உணவு கிடைச்ச உடனே அப்பா போதும், இன்னும் ஒரு கொஞ்சம் வைக்கலான்னு வந்தால் ஐயா வேணாம் போதுங்க ஐயா, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு வேளைக்கு அந்த உணவு அந்த சோற்று துருத்திக்கு அவ்வளவுதான் கொள்ளும். அதனால் என்ன செய்வாங்க, போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு. அந்த பசின்ற அந்த வருத்தம் தீர்ந்த உடனே அந்த மனசில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அப்பா இன்னொரு ஏப்பம் விட்டு அப்பா இப்போதான்ப்பா எனக்கு உயிரே வந்தது அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை இப்படிப்பட்டது என்று சொல்லுதற்கும் அருமை என்று அறிய வேண்டும். இதில் அவர் என்ன சொல்கிறார் முக்கியமாக, ஒருத்தருடைய பசியை போக்கும்பொழுது அவங்க மனசில் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை யார் உண்டாக்குனாங்களோ அவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு அளவே சொல்ல முடியாது, இறைவன் வழங்குவார். அந்த பசி போன உயிரினத்தோட சந்தோஷம் இருக்குல்ல, அதை பொறுத்து பசியை போக்குனவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிச்சயமாக. அது பல மடங்கு. நான் வாழ்க்கையில் பல பேரை இந்த வயசில் சந்திச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் கூட சாப்பாடு கொடுத்தவங்க பின்னாடி அவங்க வாரிசுகள் அவங்களே கூட பின்னாடி நல்லா இருக்கிறதோ, அவங்களுடைய வாரிசுகள் குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா க்ஷேமமாக இருக்கிறதும் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அறிவு விளக்கம் வரணும் அப்படின்னு ஆண்டவன் இந்த உடம்பை படைக்கிறார்ல, அந்த அறிவு விளக்கம் பசியால் துன்பப்படுற ஒருத்தர்கிட்ட எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்குறாரு. அது மறையவே புருடத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. இப்போ கடவுளுடைய படைப்பினுடைய முக்கிய விஷயமே மழுங்கி போயிடும். அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது. பசினால் எவ்வளோ நடக்குது பாருங்க. இது ஒரு பசின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். அந்த பசி என்ன பண்ணோன்னா மயங்குது. அறிவு கருவியாகிய கடவுள் விளக்கம் மறைக்கப்படுது. அது மறையவே புருஷத்துவம் சோர்ந்துடுது. அது சோர்றதுனால பிரகிருதி தத்துவமே மழுங்கி போகுது. அது மழுங்கிறதுனால குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது, அகங்காரம் அழிகின்றது, பிராணன் சுழல்கின்றது, பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன, வாத பித்த சிலத்துமங்கள் நிலை மாறுகின்றன, கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. கண் பஞ்சடையும் முன்னே, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே அப்படின்வாங்க. அது மாதிரி கண்கள் பஞ்சடைந்து குழிந்து போகின்றன. காது கும்மென்று செவிடுபடுகின்றது.
நா உலர்ந்து வறளுகிறது, நாசி குழைந்து அழல்கின்றது, தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது, கை கால் சோர்ந்து துவளுகின்றன, வாக்கு தொனி மாறி குளறுகின்றது, பற்கள் தளறுகின்றன, மலஜல வழி வெதும்புகின்றது, மேனி சுருங்குகின்றது, கருகுகின்றது, ரோமம் வெறிக்கின்றது, நரம்புகள் குழைந்து நைகின்றன, நாடிகள் சுட்டுவிட்டு கட்டுவிட்டு குழைகின்றன, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இந்த பூட்டுக்கு பூட்டு விட்டு போகுதுன்னுவாங்களே, ஆகாரம் இருந்தால் தானே எல்லா நாடி நரம்பையும் வேலை செய்ய வைக்கும். அது இல்லைன்னா இவ்வளவு நடக்கும்னு நமக்கு தெரியுமா? எவ்வளவு விளக்கி சொல்கிறார் பாருங்க. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, இருதயம் வேகின்றது, மூளை சுருங்குகின்றது, சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது, ஈரல் கரைகின்றது, இரத்தமும் ஜலமும் கவருகின்றன, மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது, வயிறு பகீர் என்று எரிகிறது, தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன, உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபித்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவஸ்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பசியை போக்கணும்னு வள்ளல் பெருந்தகை ஆசைப்பட்டதும் இன்னைய வரைக்கும் அணையா அடுப்பாக அங்கே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் உலகறிந்த உண்மை. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இவ்வளவு இருக்குது அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பசித்தவங்க துன்பப்படுவாங்கன்னு தெரியும், காதடைச்சிக்கும் கண்ணடைச்சிக்கும் சோர்ந்து படுத்துருவாங்கன்னு தெரியும். அதை எவ்வளவு விளக்கமாக சொல்கிறாரு பாருங்கள். ரத்தம் என்னாகும், நரம்பு என்னாகும், எலும்பு என்னாகும், பல்லு கூட அப்படி. அதாவது இப்போ ரொம்ப ஓவர் பசி வந்துட்டால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது அப்படியே ஒரு மாதிரி நமக்கு படிக்கிறப்பயே மனசு வலிக்குது. அப்பப்பா, கண்கள் கொஞ்சம் பஞ்சடைஞ்சு போகுது, காது செவிடுபடுது, நான் உலர்ந்து போகுது, நாசி குழைந்து அழலுது, தோல் மெலிஞ்சி ஸ்மரணை கெடுகிறது, கை கால் சோர்ந்து துவளுகின்றன, வாக்கு துணி மாறி குளறுகின்றது, பற்கள் தளறுகின்றன, மல ஜல வழி உள்ள விஷயத்தான் தானே வெளியில் போகும், வெதும்புகின்றது, மேனி கருகுகின்றது, ரோமம் வெறிக்கின்றது, நரம்புகள் குழைந்து நைகின்றன, நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, இருதயம் வேகின்றது. கொடுமையாக இருக்குது. மூளை சுருங்குகின்றது, சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது, ஈரல் கரைகின்றது, இரத்தமும் ஜலமும் கவருகின்றன, மாமிசம் குழைந்து தன்மை கெடுகிறது, வயிறு பகீர் என்கிறது. இதையெல்லாம் படித்தா இந்த ஜீவகாருண்யம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப. இதை நம்மால் இன்னும் என்ன செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும், ஏன் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு தோணுது. வள்ளலார் பெருந்தகையினுடைய இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய ஆழம் தெரிகிறப்போ ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் நம்மால் ஆனதை செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் ஆசையும் மேலே வருது. இந்த நிலையில் நாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் நம்மளை வச்சிருக்கிறதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்மால் ஆனதை எதையாவது செய்யணும் அப்படின்னு ஏன் வள்ளல் பெருந்தகை ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க வளமுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்னும் தொடரும். இன்னும் சில பதிவுகள், சில 3-4 பதிவுகள் இதுவே சொல்லிவிட்டு அப்புறம் நிறைவு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எல்லா அன்பர்களும் அடியார்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வள்ளலாருடைய எண்ணங்கள்
எவ்வளவு யோசனைகள், எவ்வளவு சிந்தனைகள். அவர் இந்த பசித்தவங்களுடைய நிலைமையை எப்படியெல்லாம் பார்த்து துன்பப்பட்டிருக்கார் அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய, மனசுக்கு வேதனையாக இருக்கா இல்லையா, இல்லை இன்னும் ஏதாவது செய்யணுன்ற ஆசை இருக்கா, இது வேதனையா ஆசையா புரியல. வாழ்க்கை வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.